சில்லறை தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்னை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. மறுபடியும் நான் ஒரு பஸ்ஸு பிடிச்சி நான் மறுபடியும் புது பஸ் ஸ்டாண்டில் வந்து கேட்குறேன், இந்த மாதிரி ஏன் எனக்கு சில்லறை தரலன்னு சொல்லிட்டு கேட்குறேன். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான், நீ என்கிட்டயே காசு கொடுத்த, யார்கிட்ட காசு கொடுத்தே அவன்கிட்ட போய் கேளு, ஏன் என்னை வந்து கேட்குறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். எனக்கு டைம் ஆகுது, நான் பஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் மாட்டு எனக்கு சில்லறையும் தரல, எதுவுமே தரல. அவன் மாட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பஸ் ஏற்றலாம் அவன் மாட்டுன்னு போகிறான். கடலூர் மாவட்டம் கொக்குபாளையம் கிராமத்தை சேர்ந்த சின்ன பொண்ணு அப்படின்றவங்க அரியூர்ல இருந்து தனது சகோதரன் வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காங்களாமா. அப்ப கோலியனூர் வரைக்கும் செல்ல 500 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்திருக்காங்க. பணத்தை பெற்றுக்கொண்ட நடத்துனர் சில்லறையும் கொடுக்காம அதுக்கான டிக்கெட்டையும் கொடுக்காம இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா பஸ் விட்டு இறங்கியும் அவங்க சில்லறை கேட்ட போதுமே அந்த பக்கம் வந்து நில்லுங்க குடுக்குறோன்னு சொல்லி அவங்கள ஓரமா நிக்க வச்சு பஸ் உடனே எடுத்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முதியவருக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குதாமா. உடனடியா அவங்க பஸ் பின்னாடியே துரத்திட்டே வந்திருக்காங்க. ஆனாலுமே பஸ் வேகமா போயிருந்திருக்குது. உடனடியா கடன் சொல்லி வேற ஒரு பேருந்துல ஏறி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இது குறித்து அவங்க சரியான வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க.